பெருநாள் தினத்தன்று மகரிபுக்கு பிறை 11 பிறந்துடும். அன்றைய தினத்தில் நம்ம மினாவில் தங்கணும். எப்போ தங்கணும்? பிறை 11 இரவில் மினாவில் தங்குவது சுன்னா. சரிங்களா? பிறை 11 நம்ம மினாவில் தங்கணும் இரவில். அடுத்த நாள் விடிந்த பிறகு, அதாவது பிறை 11 பகல், அந்த நேரத்தில் சூரியன் உச்சி சாய்ந்த பிறகு, துஹருடைய நேரத்தில் சூரியன் உச்சி சாய்ந்த பிறகு, அதாவது உச்சி சாய்ந்ததுன்னா 12 மணிக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஒரு லோஹர் டைம். அந்த லோஹர் டயத்தில் கல்லெறிய போகணும். எங்கே அப்படின்னாக்கா பிறை 11 ஜமராத்துக்கு. எந்த ஜமராத்துக்கு? 3 ஜமராத்துக்கும் எரியணும். பிறை 11 3 ஜமராத்துக்கும் நம்ம கல்லெறியணும். அந்த கல்லெறிகிறது எப்படிங்கிறது நமக்கு தெரியும். முதல்ல அதாவது மினா இந்த சைடு இருக்கும், மினா இந்த சைடும் இருக்கும், இந்த சைடும் இருக்கும். நம்ம இங்கேருந்து இப்படி தான் வரும், இந்த சைடு இப்படி வரும். இப்படி இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வழியாகவும் வரவங்க இருப்பாங்க. அதேமாரி இந்த பெரும்பாலும் கிரவுண்ட் ஃப்ளோர் வழியாக தான் வருவாங்க. இந்த பிரிட்ஜ் வழியாகவும் ஏறலாம். ஏறி நம்ம இந்த இடத்துல போய் நம்ம ஜமராத்துகளுக்கு கல்லெறியணும். ஜமராத்துகளுக்கு நம்ம கல்லெறியும் போது முதல் ஜமராத்துக்கு 7 கற்களை நாம் எரிய வேண்டும். அதாவது இந்த ஜமரத்துல் சுக்ரான்னு சொல்லக்கூடிய இந்த சிறிய ஜமராத்துக்கு 7 கற்கள் எரிய வேண்டும். ஒவ்வொரு கல் எரியும் பொழுதும் அல்லாஹ் அக்பர் சொல்லணும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ஒவ்வொரு கல் எரியும் பொழுதும் நம்ம அல்லாஹ் அக்பர் சொல்லணும். செய்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னாக்க வலது பக்கம் கொஞ்சம் நகர்ந்து காபாவை நோக்கி துவா செஞ்சாங்க. சரிங்களா? அது மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் நம்ம செஞ்சுக்கணும். சரிங்களா? அதன் பிறகு ஜம்ரத்துல் உஸ்தா அப்படிங்கிற இந்த உஸ்தாவுக்கு வந்தாங்க, நடு ஜமராத்துக்கு. அந்த நடு ஜமராத்துக்கு வந்து மறுபடியும் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்னு ஒவ்வொரு கல் எரியும் பொழுதும் 7 தக்பீர் சொன்னாங்க. 7 தக்பீர் சொல்லி 7 கல்லையும் எரிஞ்சாங்க. எரிஞ்சு இடது பக்கம் வந்துட்டு துவா செஞ்சாங்க. அதன் பிறகு 3வது ஜமராத், ஜம்ரத்துல் அக்கபான்னு சொல்லக்கூடிய 3வது ஜமராத்துக்கு எரிஞ்சாங்க. அதுலேயும் அல்லாஹ் அக்பர் சொல்லி 7 முறை கல் எறிந்து விட்டு துவாக்கள் செய்யாமல் மீனாவுக்கு போனாங்க. சரிங்களா? அப்போது மீனாவில் 11வது நாள் நைட்டு நம்ம தங்கியிருப்போம். அடுத்த நாள் பகல், 11வது நாள் பகல். அந்த 11வது பிறை பகலில் நம்ம வந்து முதல் ஜமராக்கு 7 கல் எரிஞ்சிட்டு ரைட் சைடில் போய் நம்ம துவா கேட்போம். ஜமரத்துல் உஸ்தாக்கு வந்துட்டு நம்ம லெஃப்ட் சைடில் வந்துட்டு துவா கேட்போம். அதன் பிறகு ஜமரத்துல் குப்ரா, கடைசி ஜமராக்கு கல் எறிஞ்சிட்டு துவா கேட்காமல் போக வேண்டும். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வழிமுறை. இந்த வழிமுறையின் போது நம்ம என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது? பிறருக்கு தொல்லைக்கு தரக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடாது. அதே போல் இந்த கல் எறியக்கூடிய விஷயங்களில் நாம் கவனம் எடுக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. பல ஹாஜிகள் போகக்கூடியவங்க அது ஒரு ஷைத்தானுக்கு கல் எறிவதாக நினச்சிட்டு அதை ஆத்திரமாக கல் எறிகிறது, ரொம்ப ஆக்ரோஷமாக கல் எறிகிறது. அதே போல் திட்டுறது, அதே போல் செருப்பு எடுத்து அடிக்கிறது, அதே மாதிரி மரக்கட்டை எடுத்து அடிக்கிறது, என்னென்னலாம் கையில் கிடைக்கிதோ பாட்டில், வாட்டர் பாட்டில், என்னென்ன கிடைக்கிதோ எல்லாத்தையும் தூக்கி எறிகிறது. இதெல்லாம் வந்து மிதமிஞ்சிய மார்க்கத்தில் ரொம்ப எல்லை மீறிய செயல், தடுக்கப்பட்ட செயல். நம்ம அந்த இடத்துல செய்ய வேண்டியது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய கற்களை கொண்டு அந்த ஜமராக்களுக்கு எரிஞ்சிருக்கிறாங்கிறது தான். அது பெருநாள் தினத்தன்று 7 கற்கள் எரியக்கூடிய அந்த முதல் அதுக்காக இருந்தாலும் சரி, அதன் பிறகு 11, 12, 13 நம்ம எரிய போகிற அந்த கற்களாக இருந்தாலும் சரி, சிறிய அளவில் இருக்கணும். அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி காட்டி தந்தாங்கங்கிற அந்த ஒரு நினைப்பு தான் அதில் இருக்கணும். அதை தவிர வேறு நினைப்புகள் நமக்கு இருக்கக்கூடாது. அது அவங்க செஞ்சாங்க, அதுக்காக நம்ம அதை செய்கிறோம் அப்படிங்கிற அந்த நினைவோடு நம்ம அந்த கல் எறியணும். அது 7 கற்களையும் தனித்தனியாக எறியணும். எல்லாத்தையும் ஒன்றா தூக்கி போட்டு ஒரே கல்லாக எரிஞ்சிடக்கூடாது. எல்லாத்தையும் ஒன்றா எரிஞ்சோன்னாக்கா ஒரே கல்லாக தான் அதுக்கு ஒரு தடவை எரிஞ்சதாக தான் அது கணக்கிடப்படும். ஸோ அதனால் ஒவ்வொரு தடவையும் எரியணும். ஒவ்வொரு தடவை எரியும் போதும் அல்லாஹ் அக்பர் சொல்லி நம்ம அந்த கற்களை எரிய வேண்டும். ஸோ இது இந்த கல் எறியதனோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போது கல்லை எரிஞ்சு முடிச்சுட்டு, அதாவது 11வது நாள் கல் எரிஞ்சு முடிச்சுட்டு நம்ம திரும்பி எங்கே வருவோம்? மீனாவுக்கு வந்துடணும். அதாவது கல் எரிஞ்சு முடிச்சிருவோம், இங்கே மீனா இருக்கும், மீனாவுக்கு நம்ம வந்துடணும். நமக்கு ரூம் எங்கே இருக்குதோ அந்த நம்ம டென்ட்டுக்கு வந்துடுவோம். 11வது நாள் நம்ம தங்கணும். 11வது நாள் தங்கி என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் நம்ம தொஹருடைய நேரத்தில் தொஹர் 2 ரக்காத்து, அசருடைய நேரத்தில் அசர் 2 ரக்காத்து, மகரிபுடைய நேரத்தில் மகரிபு 3 ரக்காத், இஷாவுடைய நேரத்தில் இஷா 2 ரக்காத்து. அப்போது பிறை 11உடைய காரியங்கள் முடிஞ்சு 12 இரவு தொடங்கிடுது. இப்போ 12 இரவு நம்ம அந்த தங்கணும். தங்கி நம்ம என்ன செய்வோம்? அடுத்த நாள் பகல் பிறை 12உடைய பகல். அந்த பகலில் மறுபடியும் நம்ம மினாவிலேருந்து டென்ட்டிலிருந்து நம்ம வந்து இந்த 3 ஜமராத்துகளுக்கு அதே ப்ரொசீஜர். முதல் 7 கற்கள் தனித்தனியாக அல்லாஹ் அக்பர் சொல்லி எறியணும், துவா செய்யணும். அதன் பிறகு நடு ஜமராத்துக்கு வந்துட்டு மறுபடியும் 7 கற்கள் தனித்தனியாக அல்லாஹ் அக்பர் சொல்லி தனித்தனியாக எரிஞ்சிட்டு நம்ம துவா செய்யணும். 3வதாக ஜம்ரத்துல் குப்ராங்கிற அந்த கற்களுக்கும் 7 கற்களை தனித்தனியாக எரிஞ்சு அல்லாஹ் அக்பர் சொல்லி தனித்தனியாக எரிஞ்சு துவா செய்யாமல் திருப்பி டென்ட்டுக்குள்ளே வந்துடணும். சரிங்களா? பிறை 12 நம்ம முடிக்கிறோம். சரிங்களா?
பிறை 12 முடிக்கிறோம். இப்போ பிறை 13லையும் தங்கணும் அப்படின்னு பிறை 12ஓட முடிச்சுக்கிட்டு ஒருத்தவர் தன்னுடைய ரூமுக்கு தன்னுடைய ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவர் போய் கொள்ளலாம். சரிங்களா? பிறை 13ம் ஒருத்தவர் தங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாருன்னு சொன்னால் அவங்க மகரிபுக்கு முன்னாடி மினாவில் வந்துடணும். அதாவது டென்ட்டில் மகரிபில் இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த விஷயத்த கவனம் எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடியே, அதாவது பிறை 12ஓட நான் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவர் பிறை 12க்கு மகரிபுக்கு முன்னாடியே வெளியேறிடணும். ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய நிபந்தனை. இதோட அந்த 12வது நாள் நம்ம இருச்சோன்னு சொன்னாங்க அவருக்கு அந்த கடமைகள் எல்லாமே முடிவடைந்து விடும். பிறை 12 அவர் கல் எறிஞ்சிட்டு மினாக்கு வருவார். மினாவில் வந்து அதே முறை ரொஹர் 2 ரக்காத்து, அசர் 2 ரக்காத்து, மகரிபு 3, இஷா 2 என்பதாக அவர் தொழுவார். தொழுது முடிச்சுட்டு அவர் பிறை 13க்கு அவர் தங்குவார். இரவு தங்கிட்டு மறுபடியும் பிறை 13 பகல், அந்த 13 பகலில் என்ன செய்வார், ஜம்ரத்து சுகராக்கு 7 கற்கள், ஜம்ரத்துல் உஸ்தாக்கு 7 கற்கள், ஜம்ரத்துல் குப்ராக்கு 7 கற்கள். இந்த இடத்துல முதல் 2 இடத்துல துவா செய்வாங்க. இந்த இறுதி இடத்துல துவா செய்யாமல் அந்த இடத்தை விட்டு நகர்வார்கள். அப்போது அந்த கல்லெறியும் நேரத்தில் அல்லாஹ் அக்பர் சொல்லாங்க. முதல் ஜம்ராவுக்கு கல் எறிஞ்சு சற்று முன்னேறி வலதுபுறம் சென்று காபாவை நோக்கி துவா செய்தார்கள். இரண்டாவது உஸ்தாவுக்கு கல்லெறிந்து சற்று முன்னேறி இடதுபுறம் நகர்ந்து காபாவை நோக்கி துவா செய்தார்கள். மூன்றாவது குப்ரா, அதாவது அக்கபான்னு சொல்லக்கூடிய அந்த இதுக்கு கல்லெறிந்து விட்டு நிற்காமல் மினா கூடாரத்தை நோக்கி திரும்பி விட்டார்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம ஹதீஸில் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இத்துடன் என்ன ஆகுது அப்படின்னா மினாவுடைய தங்கும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுகின்றன. இப்போ இதை முடிச்சிட்டாருன்னு சொன்னால் அவர் தன்னுடைய ரூமுக்கு வந்துடுவார். ரூமுக்கு வந்த பிறகு இறுதியாக அவர் செய்யக்கூடிய ஒரு காரியம்தான் தவாஃபுல் வதா.